வணக்கம். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வைக்கிறதுக்காக ரெடி பண்ணேன். பட் ஆனால் வீடியோவாக எடுக்கும்போது மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா காலையிலே தம்பிக்கு லஞ்ச் பாக்ஸ்க்காக பேக் பண்ணுறதுக்காக எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் வச்சேன். ஏன்னா அவனுக்கு வெஜிடேரியன்னு கொடுத்துட்டோம்னா காரக்குழம்பு மாதிரி கொடுத்துட்டோம்னா அவன் ஹாப்பியாகிடுவான். அதனால் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கணுன்ட்டு நேற்று சாயங்காலமே கத்திரிக்காய்லாம் ரொம்ப பார்த்து வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஆனால் சமைக்கும்போது காலையில் இருக்கிற ஹரிபரியான சமையல் டைமில் என்னால் வீடியோஸ் எடுக்க முடியல. ஆனாலும் ஒரு சில கிளிப்ஸ் மட்டும் எடுத்தேன். அதை உங்கள் கூட விலாகாக ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் நான் என்னோடய விலாகில் வந்து ஒரு கண்டினியூட்டியோடு போடலாம் அப்படின்னு தோணுது. ஆனால் நான் எதையுமே பெருசாக வீடியோ எடுத்து வச்சுக்காமல் விட்டுட்டேன். அதாவது வீடு ஷிஃப்ட் ஆகி வந்தேன், இந்த வீட்டுக்கு வந்தது, இடையில ஒரு வீடு இருக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சு. அதை பற்றியும் சொல்கிறேன்னு நினச்சேன். அதோடய வீடியோஸ் ஏதாவது இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் அதை அப்படி பேசலாம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஓகே, இன்றைக்கி வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் அப்பளமும் காலையிலே பொரிச்சிட்டு அவனுக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம் காரமே இல்லாமல் அப்படின்னு நினச்சேன். பட் என் பையன் வந்து எனக்கு அப்பளம் மட்டும் போதுமான்னு சொன்னதும் எடுத்த வெண்டைக்காவை க்ளீன் பண்ணி திரும்பவும் கவரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் பசும்பால் கிடைக்கிது. இன்றைக்கி காலையில் தம்பிக்கு காம்ப்ளான் போட்டு பாலில் கொடுத்து அனுப்பியாச்சு. அவன் டிஃபன் வேணான்ட்டான். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சேன். இதில் கொஞ்சம் பேக் பண்ணிவிட்டேன், காட்டுறேன். அப்புறம் மீதி எனக்கு வந்து எங்களுக்கு வீட்டுக்கு இவ்வளோ தான் எடுத்து வச்சுருக்கேன். தம்பிக்கு இன்றைக்கி காலையில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்பளம் அதான் கொடுத்து அனுப்புகிறேன். இது வந்து இங்கே ஒரு சிஸ்டர் இருக்கா, அவளுக்கு நான் கொடுக்கறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறம் காலையில் போட்ட டீ கொஞ்சம் இருக்குது, அதை சூடு பண்ணுறேன். இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 9:30 இருக்கும். இது 8:30 போலவே இந்த குழம்பு வச்சு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி அனுப்பிட்டேன். இப்போ எதுக்கு ப்ளாக் சீரகம் இதெல்லாம் கொஞ்சம் தீந்துருச்சு, காஃபி பொடி சீரகம் அது எல்லாமே. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கொட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தேன். கொஞ்சம் மளிகை சாமானும் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. எதனால் எது இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். இந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா சீரகம், நான் வந்து மிளகு சீரகம்லாம் இந்த மாதிரி டப்பாவில் தான் போட்டு வச்சுக்கிறது, ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிளகு சீரகம் சோம்பு தீந்துருச்சு. என்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, ஏதாவது ஒன்று தீந்துருச்சுன்னா அதை அப்படியே உடனே கழுவிடுவேன். நீங்கள் பாருங்கள், இங்கே கூட கழுவி வச்சுருக்கேன். இது வந்து சோம்பு இருந்த டப்பா. அப்பப்போ தீரும்போது அப்போ கழுவிட்டு கொஞ்சம் நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் கொட்டினோம்னா ரொம்ப பிசுக்காக இருக்காது. ஸோ அதனால் அப்பப்போ கழுவிடுறது. இது இப்போ இந்த மாதிரி அப்பப்போ கழுவி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. தீருதுன்னா அப்போயே ஒரு வாட்டி கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சோம்னா வேலை முடிஞ்சிடும். ஓகே, எனக்கு டீ ஆறுது. இதில் வந்து மொத்தமாக வாங்குகிற மசாலா இதுலேயும் இன்னொரு டப்பாலையும் போட்டு வச்சுப்பேன். இன்னொரு பெரிய கண்டெய்னர் இது மாதிரி இருக்குது, அது என் பையன் எனக்கு தரமாட்டேங்கிறான். அதில் மொத்த மளிகை சாமானும் நம்ம போட்டு வச்சுக்கலாம். அவன் ஃபுல் டாய்ஸும் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கான். அவனுக்கு ஆக்சுவலி டாய்ஸ் தான் போட்டு வச்சது. வளர்ந்துட்ட டாய்ஸ் போட்டது போதும் எனக்கு அந்த டப்பாவை கொடுறாங்கன்னா கொடுக்க மாட்டேங்கிறான். சரி பரவாயில்ல, இன்னும் அதில் டாய்ஸ் போட்டு வச்சுக்கிட்டே இருக்கான். 9th போயிட்டான், இன்னும் அவனுக்கு டாய்ஸ் வாங்கணுமா, என்ன பண்ணுறது. சரி ஓகே, ஓரளவுக்கு இந்த வீட்டில் செல்ஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடு புது வீடு, இப்போ தான் ஒரு என்ன சொல்கிறது ஒரு 5-6 நாள் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்து. முடிஞ்ச அளவுக்கு பொருட்களை கம்மி பண்ணிக்கிட்டேன். ஏன்னா இது வரைக்கும் இருந்த வீட்டுங்களெல்லாம் செல்ஃப் அதிகம். அதனால் எவ்வளோ பொருள் வேணால் எங்கே வேணால் ஸ்டோர் பண்ணலாம், மெஸ்ஸியாக இருக்காது பார்க்குறதுக்கு, நமக்கு எடுத்துக்க ஈஸியாக இருக்கும். இப்போ செல்ஃப் இவ்வளோ தான் இருக்குது இந்த வீட்டில். ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இந்த கிச்சனில் இருக்க செல்ஃப் மட்டும்தான். நான் எமர்ஜென்சிக்கு இந்த வீடு பார்த்து வந்துட்டேன். பட் எனக்கு வீடு பிடிச்சிருக்கு, அது ஒன்றும் இல்லை. சரி, இருக்கிற செல்ஃபில் கொஞ்சமாக கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையானதை மட்டும் வச்சுருக்கேன். எப்படி பார்த்தாலும் நாங்கள் 3 பேர் தான். எல்லாம் நன்மைக்கே. தேவையில்லாமல் ரொம்ப பொருட்களை யூஸ் பண்ணிக்கிட்டு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு சிம்பிளிஃபை லைஃப் அதுவும் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஸோ இருக்கிற இடத்துல ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கூட பொருட்களை கம்மி பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு தோணுது. பார்க்கலாம் எதெல்லாம் இன்னும் மினிமலைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு. ப்ரொவிஷன்ஸ் மட்டும் இப்போ செக் பண்ணணும். காஃபி பொடியெல்லாம் தீந்துருச்சு. பார்த்திங்கன்னா காஃபி பொடி பாட்டில் கூட இதே மாதிரி எப்போயோ தீந்துருச்சு. கழுவி வச்சுருக்கேன் பாருங்களேன், கழுவி வச்சுருக்கேன். அதில் ஊற்றி வச்சுக்கலாம், இதை கண்டுக்காதீங்க. இப்போ குழம்பு சமைச்சது உடனே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். எனக்கு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் எதையாவது பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், பேசவே முடிய மாட்டேங்குது. ஸோ அதனால் வீடியோ எடுத்துக்கிட்டே பேசிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. முதவே வீடியோ எடுத்துகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதில் என்ன வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் கூட தம்பி வேண்டாம் சொல்லிட்டான். இங்கே பசும்பால் கிடைக்கிது, அதனால் பாலை காய்ச்சி காம்ப்ளான் போட்டு கொடுத்துட்டேன். குடிச்சிட்டு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் அப்பளமும் பொரித்து கொடுத்துட்டேன், எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு சில இதெல்லாம் தீந்ததை எடுத்து கொட்டி வச்சுட்டு
ஏதாவது ப்ரொவிஷன் வாங்கணுமான்னு செக் பண்ணேன். சரி அதை அப்படியே உங்களோட இந்த விலாகில் ஷேர் பண்ணிக்கலான்னு தோணுது. நான் ஒரு புது விலாகர். பட் இப்போ ஒரு 4-5 நாளாக தான் இந்த வீடியோ இந்த சேனல் ஓப்பன் பண்ணி உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணிக்கிறேன். எதையுமே ப்ரிப்பேர் பண்ணி இப்படி தான் பேசணும் அந்த மாதிரிலாம் ஒரு பெருசாக எண்ண ஓட்டம் இல்லாமல் உங்களோட இந்த சேனலில் என்னோடய வீடியோஸை பகிர்ந்துக்கிறேன். என்ன விஷயம்னா, நான் என்ன செய்கிறேனோ அதை பகிர்ந்துக்கிறேன். பிடிச்சிருந்தா பாருங்கள், அவ்வளோதான். அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்டில் தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி உங்கள் கூட என்னோடய லைஃப் ஸ்டைலை ஷேர் பண்ணிக்கிறேன். தோணுச்சு, அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ந்து பாருங்கள். அதே போல் இந்த என்னோடய சேனல் பெருசாக உபயோகம் இல்லை, உங்களோட டைம் வேஸ்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிடும், நீங்கள் ஸ்கிப் பண்ணி போயிடுவீங்க. அதுவுமே நல்லது தான். ஏன்னா எல்லாருக்குமே அவங்கவுங்க நேரம் ரொம்ப முக்கியமானது. எனக்கு இந்த விலாக்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு. மேபி என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக கூட இருக்கலாம். ஒரு சில விமன்ஸ்க்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கலாம், பிடிச்சி இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் என்னோடய விலாக்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருக்குங்கிற நம்பிக்கையில். அதே போல் இந்த 4-5 நாளில் ஒரு 10 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 10 பேர் ஒரு 4-5 நாளில் நான் யார், என்னோடய இன்ட்ரோ கூட வீடியோவில் கொடுக்கல. பட் ஆல்சோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து பயணிக்கலாம். நீங்கள் என்கிட்ட கமெண்ட்டில் ஏதாவது உரையாடினீங்கன்னா அது மூலமாக தான் நான் இன்னும் ஓப்பனப் ஆகுவேன். எப்படின்னா சேனலுக்காகவோ இல்லை வீடியோக்காகவோ எதையுமே நான் பண்ண போகிறதில்ல. நான் என்னவோ அதை நான் அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ப்ரொவிஷன்ஸ் டப்பாவில் பாக்ஸ் ஒன்று பார்த்தீங்க இல்லைங்களா, அதில் 1 kg 1/2 kg இருக்கிற ப்ராடக்ட்ஸ்லாம் அதில் போட்டுப்பேன். இதில் ஒன்லி மசாலா ஐட்டம்ஸ் இந்த டப்பாவில் போட்டு வச்சுப்பேன். அதாவது பிரித்து டெய்லி யூஸ்க்கு போக மீதி இருக்கிறது இதில் ஸ்டோர் பண்ணிப்பேன். அந்த டெய்லி யூஸ் பேக்கெட்ஸ் தீர்ந்ததுக்கப்புறமா இதில் எடுத்து நான் அப்படியே ஸ்டோர் பண்ணிப்பேன். இதில் ஹோல் கரம் மசாலாவும் இருக்கும். அப்புறம் சோம்பு, மிளகு, சீரகம் அந்த மாதிரி பொருட்கள் இதில் இருக்கும். இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சுட்டு கொஞ்சம் யாருக்கெல்லாம் பேக் பண்ணணுமோ மீதி இருந்ததை மத்தியானம் சமையலுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் மாற்றிட்டு அதையும் எடுத்து போட்டுட்டேன் விளக்கிறதுக்கு. ஆனால் இந்த சமையல் இன்னும் எப்போதும் இதோட முடியாது. இது மார்னிங் மட்டும்தான். ஆஃப்டர்நூன் என்ன சமைக்கிறோமோ அது ஓகே, முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன். இல்லைன்னா நாளைக்கு விலாகில் நாளைக்கு என்ன ரொட்டீன்ஸோ அதை ஷேர் பண்ணிக்கிறேன். அதே போல் இன்றைக்கி என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, எனக்கு இப்போ வரைக்கும் 10 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கீங்க. காலையில் பார்த்த வரைக்கும் எனக்கு அதுவே ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா ஒரு 4-5 நாள் முன்னாடி தான் இந்த சேனல் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒன்று போடுவோம், நம்மளை யாருக்காவது பிடிச்சிருக்கா பார்க்கலாம் அப்படின்ற ஒரு ஃபஸ்ட்டு நோக்கம் அதுதான். ஆனால் ஒரு 10 பேருக்கு பிடிச்சிருக்கு. நான் யார், என்ன, ஏதுன்னு தெரியாமல் நான் என்ன ஷேர் பண்ணிக்கிறேனோ அதை உங்களுக்கு பிடிச்சி என்னை தொடர்ந்து பார்க்குறீங்க. தொடர்ந்து பார்க்கலாங்கிற நோக்கத்தில் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது. அது என்னை மோட்டிவேட் பண்ணுது, அடுத்து உங்கள் கூட என்னோடய லைஃப் ஸ்டைல் விலாக்ஸை ஷேர் பண்ணிக்கணும்னு. நான் தொடர்ந்தும் என்னால் என்ன முடியுதோ, அதாவது வீடியோவுக்காகன்னு ஒன்றுமே பண்ண மாட்டேன். நான் என்னவோ அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, மார்னிங் ரொட்டீன் விலாக் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். மீதி இருந்த காயெல்லாம் திரும்ப எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். மத்தியானம் என்ன சமைக்கிறேனோ அதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.